வணக்கம் விளையாட்டு பிரியர்களே. சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சாம்பியன்ஸ் கிண்ண தொடரை இந்த முறை பாகிஸ்தான் ஏற்று நடாத்தி இருந்தது. பாகிஸ்தானின் கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி ஆகிய மைதானங்களில் போட்டிகள் நடைபெற்ற அதே நேரம் துபாயிலும் சில போட்டிகள் நடைபெற்றது. காரணம், இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட முடியாது என்று ஆரம்பத்திலேயே அறிவித்ததன் காரணமாக இந்தியாவுக்கான அத்தனை போட்டிகளும் மாற்றப்பட்டது துபாய் சர்வதேச மைதானத்துக்கு. இந்நிலையில் நேற்று இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியும் துபாய் சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. இலங்கை நேரப்படி 2:30. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியிலே வழக்கம் போல தோல்வியை சந்தித்தார் ரோஹித் சர்மா. தொடர்ச்சியாக அவர் நாணய சுழற்சியிலே தோற்று வருவது ஒரு மோசமான சாதனையாக பதியப்படுகிறது. இப்போதும் இந்த போட்டியிலும் நாணய சுழற்சியிலே அவர் தோற்று போயிருந்தார். இந்திய அணி சார்பாக கடந்த போட்டியிலே, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியிலே ஆடிய அதே வீரர்கள் தான் களமிறக்கப்பட்டார்கள். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் களமிறக்கப்பட்டார்கள். நியூசிலாந்தும் கடந்த போட்டியிலே விளையாடிய அதே வீரர்களோடு களமிறங்கியிருந்தாலும் ஒரு மாற்றத்தை செய்தது நியூசிலாந்து. உங்களுக்கு தெரியும், ஹென்றி உபாதைக்குள்ளாகி வெளியேறியிருந்தார். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. இந்த நடப்பு சாம்பியன்ஸ் கிண்ண தொடரிலே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் வரிசையிலே அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார். அவர் உபாதை காரணமாக வெளியேறியது நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சு வரிசையை கொஞ்சம் தடுமாறச் செய்தது. நியூசிலாந்து முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பை பெற்றுக் கொண்டது. நியூசிலாந்தின் இலக்கு 300 கடக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆனால் இந்தியா 251 ஓட்டங்களுக்குள் நியூசிலாந்தை கட்டுப்படுத்தியது. வில் யங்கோடு ரச்சின் ரவீந்திரா ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் 7.5 ஓவர்களில். அந்த சந்தர்ப்பத்தில் வருண் சக்கரவர்த்தியின் கைகளில் பந்தை கொடுத்தார் ரோஹித் சர்மா. வருண் சக்கரவர்த்தி வந்த வேகத்தில் வில் யங்கின் விக்கெட்டை வீழ்த்தினார். அப்போது முதல் நியூசிலாந்துக்கு அந்த தடுமாற்றம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து கேன் வில்லியம்சன் 11 ஓட்டங்கள், டாம் லாத்தம் 14 ஓட்டங்கள், கிளென் பிலிப்ஸ் 34 ஓட்டங்கள், மிச்சல் சாண்டனர் 8 ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகளை இழந்தாலும் அழைக்கு நிதானமாக ஆடி ஓட்டங்களை சேர்த்தவர்கள். டேரல் மிச்சல் 63 ஓட்டங்களை எடுத்தார். ஆனால் 101 பந்துகளை எதிர்கொண்டார். ஆனால் மைக்கேல் பிராஸ்வெல் 40 பந்துகளில் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த இருவருடைய சிறப்பான துடுப்பாட்டத்தின் உதவியோடு 251 ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து. 7 விக்கெட்டுகளை இழந்த 50 ஓவர்களில். பந்துவீச்சில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா இவ்விரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். இந்தியா 252 என்ற இலக்கோடு களமிறங்கியது. இந்தியாவுக்கு ஆரம்பம் சிறப்பாக இருந்தது. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஆரம்ப இணைப்பாட்டத்துக்காக 105 ஓட்டங்களை பகிர்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் 31 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தாலும் தொடர்ந்து நிதானமாக ஆடிய ரோஹித் சர்மா 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். விராட் கோலி அதிகம் எதிர்பார்க்கப்பட்டவர் 1 ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் 48 ஓட்டங்கள் நிதானமாக ஆடி மத்திய வரிசையை தொடர்ந்து அவர் பதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேற்றைய போட்டியிலும் 2 ஓட்டங்களினால் தனது அரை சதத்தை தவறவிட்டிருந்தார். அக்ஷர் பட்டேல் 29 ஓட்டங்கள், KL ராகுல் 34 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காவது களத்திலே இருந்தார். ஹார்திக் பாண்டியா 18 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தாலும் ரவீந்திர ஜடேஜா 9 ஓட்டங்களோடு களத்தில் இருந்த போது போட்டி முடிவுக்கு வந்தது. இறுதியில் ரவீந்திர ஜடேஜா ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்து இந்திய அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்தியா 254 ஓட்டங்களை எடுத்து இந்த போட்டியில் வாகை சூடியது. 49 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது. மிச்சல் சாண்டனர் 2 விக்கெட்டுகளையும், பிராஸ்வெல் 2 விக்கெட்டுகளையும் நியூசிலாந்து சார்பாக சாய்க்க, போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ரோஹித் சர்மாவும் போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரராக ரச்சின் ரவீந்திரவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ரச்சின் ரவீந்திர இந்த தொடரிலே அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வீரர்களின் வரிசையிலே முதலிடத்தை பிடித்துக் கொண்டார். 6 பந்துகளும் 4 விக்கெட்டுகளும் மீதமாக இருந்த போது இந்தியா வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மா இந்த போட்டி நடைபெற்று முடிந்தவுடன் அளித்த செவ்வியில் தனக்கு இப்போதைக்கு ஓய்வு பெறும் எண்ணம் கிடையாது, தொடர்ந்து விளையாடுவேன் என்று சொல்லியிருந்தார். பலர் நினைத்தார்கள் இந்த போட்டியோடு ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்கப் போகிறார், இந்த வெற்றியோடு விடைபெறப் போகிறார் என்று. ஆனால் தொடர்ந்து அவர் ஆட உள்ளதாக அறிவித்திருந்தார். இந்த தொடர் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு முக்கியமான தொடராக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த தொடருக்கு முன்னதாக அணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகு இணைத்துக் கொள்ளப்பட்டவர் தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடி இந்திய அணியின் வெற்றிக்கு நேற்றைய போட்டியிலே முக்கிய காரணமாக இருந்தார். அரையிறுதியிலும் அவர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு பக்கம் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் நியூசிலாந்து மகளிர் அணி வாகை சூடியது. 98 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றியது. முதல் போட்டியிலே நியூசிலாந்தும் இலங்கையும் விளையாடி இருந்தாலும் மழை காரணமாக அந்த போட்டி கைவிடப்பட்ட நிலையில் 3வது போட்டியிலும் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தது. நேற்றைய போட்டியில் 281 ஓட்டங்களை இலக்காக கொண்டு ஆடிய இலங்கை 182 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. இதன் காரணமாக 98 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நியூசிலாந்து மகளிர் அணி. IPL போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் IPL போட்டிகள் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கும் நிலையில் IPL போட்டிகளும் ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் சூரியன் வாயிலாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.